வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 1 to 3rd இங்கிலீஷ் டிஹெச்பி மாடியூல் 4 டே 4 பார்க்க போகிறோம். வாய்ஸ் கொஞ்சம் நார்மலாகிற வர இப்படி தான் இருக்கும். 4A லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த ஸ்ட்ரக்சர். இது வந்து 3 கிளாஸ்க்குரிய ஆக்டிவிட்டி. ஸ்ட்ரக்சர் என்னென்னா இப்போ கேன் யூ சிங், கேன் யூ ரைட், எஸ் ஐ கேன் சிங், எஸ் ஐ கேன் ரைட், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். மெட்டீரியல்ஸ் நீடட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்ட் ரிட்டன் ஆன சார்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சார்ட்டை வந்து நம்ம இங்கே இருக்கிற சார்ட்டை சார்ட்டில் எழுதிக்க போகிறோம். டெல் ஸ்டூடெண்ட்ஸ் டர்ன் இன் அ சர்க்கிள். ஸ்டூடெண்ட்ஸை வந்து சர்க்கிளில் நிற்க சொல்லணும். பி அ பார்ட் ஆஃப் த சர்க்கிள். நம்மளும் அந்த சர்க்கிளில் நின்றுக்கணும். டூ த சாண்ட் வித் ஆக்ஷன் அண்ட் ஆஸ்க் தெம் டு ரிப்பீட் ஆஃப்டர் யூ. நம்மளும் வந்து அந்த சாண்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா ஆக்ஷனோட சொல்லி பசங்களையும் திரும்ப சொல்லணும். டெல் ஸ்டூடெண்ட்ஸ் whenever you hear can you turn your left and right and look at your friends there and make the question catcher. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் நீங்கள் கேன் யூ அப்படிங்கிற அந்த வேர்டை கேட்குறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு லெஃப்ட்லேயே ரைட்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து உங்களால் முடியுமான்றது மாதிரி நம்ம கொஸ்டின் பண்ணுற மாதிரி கையை வச்சு ஆக்ஷன் பண்ணி காட்டணுன்றதை நம்ம சொல்லணும். இப்போ எங்கள் சாண்ட் இருக்குது. இதை வந்து நம்ம கேட்டு அவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த சாண்ட்டை சொன்னோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கேன் யூ ரன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ் ஐ கேன் ரன் அப்படின்னு சொல்லணும். திரும்ப நம்ம ஷோமி அப்படின்னு சொல்லணும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரன் சொல்லிக்கிட்டே வந்து அந்த சர்க்கிளில் ஓடி காட்டணும். அடுத்து நம்ம திரும்ப கேன் யூ ஜம்ப் அப்படின்னு சொல்லி கேட்கணும். உடனே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ் ஐ கேன் ஜம்ப் அப்படின்னு சொல்லணும். திரும்ப நம்ம ஷோமி அப்படின்னு சொல்லி கேட்கணும். திரும்ப அவங்க ஜம்ப் சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிக்கிட்டே அந்த சர்க்கிளில் வந்து போகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து சைட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட் வேர்ட்ஸை நம்ம எழுதி டிஸ்பிளே பண்ணிடணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது சே ரன் அண்ட் ஆஸ்க் எவ்ரி ஒன் டு ரன் அரவுண்ட் த சர்க்கிள் சேயிங் ரன். ஸோ நம்ம அந்த சாண்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம வந்து அவங்க வட்டத்தில் நிற்க வச்சு ரன் சொல்லும்போது அவங்க எல்லாருமே ரன் சொல்லிக்கிட்டே ஓடணும். ப்ராக்டிஸ் இட் வித் ஜம்ப் ஆல்சோ. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஜம்ப்புங்கிற வேர்டையும் சொல்லி அவங்கள அதை பண்ண சொல்லணும். நவ் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் ஸ்டில். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து வட்டத்திலே நிற்கணும். பாயிண்ட் டு ஸ்டூடெண்ட் அண்ட் ஆஸ்க் கேன் யூ ரன். நம்ம ஏதாவது ஸ்டூடெண்ட்டை கை காட்டி அவங்கள வந்து கேன் யூ ரன் நம்ம கேட்கணும். என்கரேஜ் ஸ்டூடெண்ட் டு சே எஸ் ஐ கேன் ரன். அந்த ஸ்டூடெண்ட் வந்து எஸ் ஐ கேன் ரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். திரும்ப நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம என்ன பண்ணோம் ஷோமி அப்படின்னு சொல்லி கேட்கணும். மேக் த ஸ்டூடெண்ட் டூ த ஆக்ஷன் ஆஃப் ரன்னிங் சேயிங் ரன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷோமி கேட்டோன்னா அவங்க வந்து ரன் சொல்லிக்கிட்டே அவங்க ரன் பண்ணி காட்ட சொல்லணும். ஸோ பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்ட்ன்றதுனால அவங்க வந்து அந்த சர்க்கிள் இல்லாமல் அவங்களோட இடத்துல நின்றுக்கிட்டே அந்த ஆக்ஷனை வந்து நம்ம பண்ண சொல்லலாம். ஸோ சாண்ட் முடிச்சுட்டு கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும், ஆக்டாக இருக்கும். ரிப்பீட் த சேம் வித் ஜம்ப், ஸ்டாம்ப், ஸ்கிப்பு, ரன். ஸ்கிப்னா ஸ்கிப்பிங் பண்ணுறது. ரன், டேன்னா திரும்புறது. ஹோப் அண்ட் பெண்ட். ஹோப்னா தாவுறது, பெண்டுனா வளையிறது. Later, encourage Malar and Mottu level students to model the chant with the person standing next to them. ஸோ மலர் லெவல் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறமா அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட அவங்க 2 பேரையும் இதை பேசிக்கணும். கேன் யூ ஜம்ப், கேன் யூ ரன் இப்படி கேட்டு ஒருத்தர் வந்து அதை செய்கிறது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிஸ் தட் அஸ் அ செயின் ட்ரில் till all the students have had a chance to ask the questions and do the actions. ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேள்வி கேட்குறதுக்கும் நம்ம சான்ஸ் கொடுக்கணும், ஆன்சர் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ரைட் த வேர்ட்ஸ் கேன் யூ, ஐ, ஷோ, மீ, ரன், ஜம்ப், ஸ்கிப், ஸ்டாம்ப், ரன், ஹோப், பெண்ட் அண்ட் த வேர்ட் வால். ஸோ நம்ம இந்த வேர்டெல்லாம் எழுதி வேர்ட் வாலில் டிஸ்பிளே பண்ணணும். ஆஸ்க் மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட் த வேர்ட்ஸ். ஸோ மொட்டு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ரீட் பண்ண வைக்கணும். தென் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் டவுன் as many words as possible in their notebooks. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இது அவங்களோட நோட் புக்கில் எழுத சொல்லிக்கணும். இதோட 4A கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து 4B லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி எக்ஸ்ப்ளோரிங் ஆக்சன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குரிய ஆக்டிவிட்டி. பேஜ் நம்பர் 98 இருக்க டெக்ஸ்ட் புக்கில். டெல் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் இன் 2 lines ஃபேஸிங் ஈச் அதர். ஸ்டூடெண்ட்ஸை வந்து 2 ரோவில் நிற்க வைக்கணும். அது 2 ரோ எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட் ரோவில் இருக்கவங்க செகண்ட் ரோவை பார்த்துட்ருக்கணும், செகண்ட் ரோவில் இருக்கிறவங்க ஃபஸ்ட் ரோவில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த கர்ச்சீஃப்லாம் போட்டு டீம்லேருந்து ஆள் கூப்பிட்டு எடுக்க சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த விளையாட்டுக்கு நிற்கிறது மாதிரி நிற்க வைக்கணும்.
ப்ராக்டிஸ் த போம் அஸ் அ சாண்ட் அண்ட் டூ த ஆக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த போமை முதல்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆக்ஷனை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சாண்ட் மாதிரி அந்த இதை வந்து பண்ணணும். தென் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஃபாலோ த ஆக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண சொல்லணும். தென் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூ கிளாப். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேன் யூ கிளாப் நம்ம கேட்குறோன்னா லெட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளே எஸ் ஐ கேன் கிளாப். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா எஸ் ஐ கேன் கிளாப்னு அவங்கள சொல்லிகிட்டே அவங்க அந்த ஆக்ஷனை பண்ண சொல்லணும். ரிப்பீட் த சேம் வித் ஸ்டாம்ப், ஸ்கிப், ரன், டர்ன், ஹோப், ஜம்ப், பெண்ட் அண்ட் ஸ்ட்ரெச். ஸோ இந்த இதெல்லாம் அவங்கள இதே மாதிரி கேன் யூ ஜம்ப், கேன் யூ ஸ்கிப், கேன் யூ ரன், கேன் யூ பெண்ட் இந்த மாதிரி நம்ம கேட்கணும். அவங்க எஸ் ஐ கேன் ஜம்ப், ஐ கேன் டர்ன் அந்த மாதிரி சொல்லி அந்த ஆக்ஷனை வந்து அவங்கள பண்ண சொல்லணும். டிஸ்பிளே த சைட் வேர்ட்ஸ் அண்ட் த வேர்ட் வால் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட். அந்த சைட் வேர்ட்ஸையும் நம்ம வேர்ட் வாலில் வச்சுட்டு அவங்கள ரீட் பண்ணுறதுக்கு இது பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அந்த சாண்ட் இருக்குது. கிளாப் அந்த நம்ம சாங்காகவே இது சொல்லி கொடுத்துருப்போம். கிளாப் யோர் ஹேண்ட்ஸ், ஸ்டாம்ப் யோர் ஃபீட், ஸ்கிப் அண்ட் ரன் அண்ட் டர்ன் அரவுண்ட். இதெல்லாம் சொல்லி நம்ம சொல்லும்போது ஆக்ஷன் பண்ணி காட்டணும். அவங்கள வந்து இந்த மூணையும் செஞ்சதுக்கப்புறம் ஒரு டர்ன் அரவுண்ட், ஸோ ஒரு சுற்றணும். தென் செகண்ட் ஒன் இஸ் கிளாப் யோர் ஹேண்ட்ஸ், ஸ்டாம்ப் யோர் ஃபீட், ஹோப் அண்ட் ஜம்ப் அண்ட் டர்ன் அபவுட். ஸோ பின்னாடி பக்கம் திரும்பணும். இது மூணையும் செஞ்சுட்டு clap your hands, stamp your feet, bend and stretch and play a game. ஸோ இந்த மூணையும் பண்ணிவிட்டு பெண்ட் அண்ட் ஸ்ட்ரெச்னா குனிஞ்சு நிமிர்றது, அவ்வளோதான். ஸோ ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லணும். கம் லெட்ஸ் ப்ளே டுகெதர் அண்ட் ஹேவ் ஃபன். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த சாண்ட்டை சொல்லி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளே த கேம் சொல்லிட்டு ஏதாவது கேம் வந்து நம்ம இதையே வந்து நம்ம திரும்ப பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒர்க் புக் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எல்ஓ இருக்குது. இதோட டே 4 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து டே 5 we will see in this video. Thank you.